வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மெட்ரோ. இன்னைக்கு நாம பெருமாள் கோவில்ல தலையில வைக்கிற சடாரிய பத்தி தான் பார்க்க போறோம். பெருமாள் கோவில் அப்படின்னாலே துளசி தீர்த்தமும் தலையில வைக்கப்படும் சடாரியும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா எதுக்காக இந்த சடாரி தலையில வைக்கப்படுது, இதற்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக தலையில வைக்கிற சடாரி அப்படின்ற மகுடத்தை கவனிச்சிருக்கீங்களா? சடாரியின் மேல 2 பாத சுவடுகள் இருப்பதை பார்க்கலாம். மதிப்பிற்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் எப்படி வந்தது? அதுவும் பெருமாள் கோவில்கள்ல ஒரு முறை வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னோட சங்கு சக்கரம் திருமுடி எல்லாத்தையும் ஆதிசேஷன் மீது வைக்கிறாரு. திடீரென தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில இருந்து அவசரமாக எழுந்து சென்றார். அந்த அவசரத்துல பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக தன்னோட பாத அணிகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டு சென்றார். ஆதிசேஷன் மீது சங்கு சக்கரம் கிரீடம் அமர்ந்திருந்தன. அருகிலேயே பாத அணிகளும் இருந்தன. அவ்வாறு பாத அணிகள் சயன அறைக்குள் இருந்தது சங்கு சக்கரம் கிரீடம் இவற்றிற்கு பிடிக்கவில்லை. பாத அணிகளை தங்களுக்கு சமமாக இருப்பதா என எண்ணிய அவை பாத அணிகளை பார்த்து கர்வத்துடன், கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று கேட்டன. அதற்கு பாத அணிகள், இது எங்கள் தப்பு இல்லை, எங்களை பகவான் தான் இங்கே விட்டு சென்றார் என்றன. அதை காதில் வாங்காமல், பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான், அவரின் கரங்களை அலங்கரிப்பவன் நான், அதனால் ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு. பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாத அணிகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை. உங்கள் வழக்கமான இடத்திற்கு போகலாம் என கோபத்துடன் சொன்னது கிரீடம். இதுவரை பொறுமையாக இருந்த பாத அணிகள் கிரீடம் சொன்னதை கேட்டதும், நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான், ஆனால் கேவலமானவர்கள் அல்ல. தேவர்களும் மகரிஷிகளும் பகவானோட பாதங்களை தங்களின் திருமுடி படும்படி வணங்குவார்கள். ஆனால் ஒருபோதும் உங்களை தழுவி வணங்குவதில்லை. பகவானின் புனிதமான திருவடிகளை அலங்கரிப்பவர்கள் நாங்கள், அதனால நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று கூறியது. ஆனால் கிரீடத்துடன் சங்கு சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாத அணிகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல், பகவான் எப்பொழுது வருவார், அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றன. பகவான் வந்ததும் பாத அணிகள் அவரின் பாதங்களில் கண்ணீர் சிந்தி நடந்ததை கூறியது. இங்கே நடந்ததை நான் அறிவேன். என்னோட சந்நிதியில் ஏற்ற தாழ்வு கிடையாது என்பதனை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்காக பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராமவதாரம் நிகழும் போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களான பரதன் சத்ருகன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள். அந்த அவதாரத்தில் நான் அரச பதவி ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்பொழுது இந்த திருமுடியான கிரீடத்தை வைத்து அதன் மீது பாத அணிகளான உங்களை வைத்து சங்கும் சர்க்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள். அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் பகவான். அதன்படியே ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவரது பாத அணிகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செஞ்சது நமக்கெல்லாம் தெரியும். திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமாளின் பாதங்களை அலங்கரிக்கும் பாத அணிகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவைகளே. இன்னும் சொல்ல போனா பாதங்களை பற்றி சரணாகதி அடையும் விதமாக நம்மளோட பார்வை பெருமாளின் திருப்பாதங்களையே முதலில் நாடும். பாத சுவடுகள் தாங்கிய சடாரி என்னும் மகுடத்தை நம் தலையில் வைத்துக் கொள்ளும் போது நம்மளோட நான் என்ற ஆணவம் அகந்தை அழிய வேண்டும் என்பதே சடாரியின் பின்னணியில் உள்ள அர்த்தம். அதனால பெருமாள் கோவிலுக்கு நீங்களாம் போனீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த சடாரிய தலையில வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்.